கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை தான் பார்க்குறோம். நம்ம ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்துட்டு வரோம். அது இந்த வகையில் கன்னியாகுமரி முதற்கட்ட கலாய்வில் ஈடுபட்ட சிவகுமார் அவர்கள் அப்பொழுது ரொம்ப தெளிவாக சொன்னார், தளவாய் சுந்தரம் அவர்கள் முன்னிலை வைக்கிறார் அப்படின்னு. வாய்ப்பு தானே அப்படின்னு நம்மளும் நினச்சோம். ஆனால் இப்பொழுது பார்த்திங்கன்னா 2021 76.66% வாக்கு பதிவாயிருந்தது. தளவாய் சுந்தரம் அவர்கள் ஆஸ்டின் அவர்களை 16,210 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கொண்டார். அப்போது பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய சசிகலா அவங்க வந்து 14,000 வாக்குகள் வாங்கினாங்க. பிடி செல்வகுமார் மனித மக்கள் நீதி மையம் அவங்க வந்து ஒரு 3,000. இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்தாலே அந்த டிஃப்ரென்ஸு வந்துடுது, 16,000 வந்துடுது. இப்பொழுது புதிதாக தாவேக்கா வந்திருக்கு அப்படிங்கிறதை நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். இந்த முறை 81.42% வாக்கு பதிவாயிருக்கு. 5% மேலே வாக்கு பதிவு அதிகமாக நடந்திருக்கிறது. இதற்கு காரணம் வந்து எஸ்ஐஆர் நீக்கமா இல்லை தாவேக்காவின் தாக்கமா அப்படின்னு பார்க்கணும். தாவேக்கா சார்பாக இங்கே எஸ்ஆர் மாதவன் அப்படிங்கிறவர் போட்டி போடுறாரு. மேயராக இருந்த ஆர் மகேஷ் திமுக கட்சியின் சார்பாக போட்டிடுறாங்க. களம் யாருக்கு சொந்தம்? ஆனால் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் திரு தளவாய் சுந்தரம் அவர்கள் ஒரு வலுவான வாக்கு வங்கியை அவர் வைத்திருக்கிறார். அனைத்து தரப்பும், அந்த மீனவ மக்களாகட்டும், தோவாளை அந்த மாதிரி உள்ள பகுதியில் உள்ள மக்களாகட்டும், மற்ற அனைத்து பகுதி மக்கள்கிட்டையும் அவர் வந்து சமமான ஒரு மதிப்பை வச்சிருக்கிறாருங்க. இந்த தேர்தலில் தாவேக்காவினுடைய வரவு அனைத்து பகுதிகளை மாறி இங்கேயும் சில சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் தளவாய் சுந்தரம் அவர்கள் தொடர்ந்து இந்த போட்டியிலே முன்னிலை வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார். திமுக சார்பில் நாகர்கோவில் தொகுதியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வேட்பாளர் திரு மகேஷ் அவர்கள் இங்கே போட்டியிடுகின்றார்கள். திமுகவினுடைய அந்த பரம்பரை வாக்குகளை மட்டுமே நம்பி அவர் இங்கே களம் காணுகின்றார். இருந்தாலும் தாவேக்காவினுடைய வரவு இந்த பகுதியிலே அதிமுகவுடைய வாக்குகளையும் பிரிக்கின்றது, திமுகவினுடைய வாக்குகளையும் பிரிக்கின்றது. நாம் தமிழர் கட்சி சார்பில் திருமதி மரிய ஜெனிஃபர் அவர்கள் இங்கு போட்டியிடுகின்றார்கள். கழிந்த முறை இருந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளை இந்த வாட்டி அந்த வாக்குகளும் பிரிகிறது. ஆக திரு தளவாய் சுந்தரம் அவர்கள் கிட்டத்தட்ட வெற்றி பெறுவது உறுதிங்கிற மாதிரி தான் இங்கே உள்ள கள நிலவரம் போய்கொண்டு இருக்கின்றது. ஆனால் வாக்கு வித்தியாசம் வந்து கொஞ்சம் சற்றே குறைவதற்கான வாய்ப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் பார்க்குறோம். நம்முடைய முதற்கட்ட கலாய்வில் தளவாய் முன்னிலை வைக்கிறார் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இங்கே தாவேக்கா விஜயுடைய ரோட் ஷோலாம் நடந்தது. அவர் ஆரல்வாய் மொழி போகிற வரைக்கும் கூட மக்கள் தொடர்ந்துட்டு போனதெல்லாம் கூட பார்த்தோம். அங்கே வரைக்கும் பார்த்துட்டு அப்பா அவரை நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு அந்த பெண்கள்லாம் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அந்த அளவுக்கு அந்த பகுதியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதெல்லாம் பார்க்குறோம். இது கன்னியாகுமரியில் ஏதாவது ஒரு சலசலப்பை மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா அப்படிங்கிறது தான் நம்ம தேர்தலுக்கு பிந்தைய கலாய்வு மேற்கொண்டோம். என்னதான் இருந்தாலும் நாகர்கோயிலிருந்து இங்கே வந்து நிற்கிறார் மேயர் மகேஷ். அதனால் இங்கே திமுகவுக்கு ட்ரெடிஷ்னலாக விழக்கூடிய ஓட்டுகள் மட்டும்தான் விழும். அதே நேரத்தில் திமுகவுடைய ஒரு சில வாக்குகளையும் தாவேக்கா பிரிக்கிறது அப்படிங்கிறதும், அதிமுகவுடைய வாக்குகளையும் கூட அவங்க பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை. சென்ற முறை 14,000 வாக்குகள் வாங்கிய நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகளையும் அவங்க வந்து கபலீகரம் பண்ணுறாங்க. அதனால் எல்லா கட்சியிலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் வாக்குகள் பிரிகிறது. அப்படி இருந்தால் கூட மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்திலேயாவது தளவாய் சுந்தரம் வெற்றி பெற்று விடுவார் அப்படிங்கிறது தான் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு ஸ்ரீடியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.